கொரோனா தாக்கத்திலும் மக்களுக்காக களம் கண்டு இன்றும் பணியாற்றி வரும் மக்கள் நீதி மய்யம். வணக்கம். இது எம்என்எம் நண்பர்களோட கலந்துரையாடல் நிகழ்ச்சி. திரு விக்னேஷ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. விக்னேஷை பத்தி நான் மறுபடியும் ஒரு தடவை பிரீஃபா இன்ட்ரடியூஸ் பண்றேன். திரு விக்னேஷ் ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட். இப்ப கிங்ஸ் காலேஜ் லண்டன்ல இந்தியா இன்ஸ்டிடியூட்ல அவரோட முனைவர் பட்டம் டாக்டரேட் வந்து பர்சியூ பண்ணிட்டு இருக்காரு. அவரோட மெயின் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். வணக்கம் விக்னேஷ் வாங்க. வணக்கம். நேர்களுக்கு நினைவிருக்கும், நம்ம விக்னேஷ் கூட போன சந்தர்ப்பத்துல ஒரு 6 பார்ட் சீரீஸ், 6 பகுதி கொண்ட ஒரு சீரீஸா ஒரு விவாதம் ஆரம்பிச்சிருக்கோம், கலந்துரையாடல் ஆரம்பிச்சிருக்கோம். விக்னேஷோட ஏரியா ஸ்பெஷாலிட்டி இஸ் பாலிடிக்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸ், ஹிஸ்டரி ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த 6 பகுதியை நம்ம இந்த மாதிரி கட்டமைக்கலாம் அப்படின்னு முடிஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் we'll talk about, we spoke about last time, history of social justice from prehistory to 1950, which is the Republic Day, forming of the Constitution. அடுத்த பகுதியில நம்ம 1950ஸ்ல இருந்து 1990s எக்கனாமிக் லிபரலைசேஷன் வரைக்கும் சோசியல் ஜஸ்டிஸோட ஜேர்னி என்ன இருந்தது பாரதத்துல, தமிழகத்துல அப்படின்னு அடுத்த பகுதியில பார்க்க போறோம். அதுக்கு அடுத்ததா நம்ம we'll talk about social justice in popular imagination. And that after that, in the 5th episode, we'll talk about social justice from 1990s to today. And last part, we'll talk about 2021 election on the 6th part. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சமூக நீதி in today, சமூக நீதி and ஜாதி and caste in contemporary தமிழ்நாடு, இதை பத்தி பேச போறோம். வணக்கம் விக்னேஷ், பேசலாம். என்னோட ஆரம்ப புள்ளியா நான் எதுல ஆரம்பிக்க விரும்புறேன் அப்படின்னா, I want to state a hypothesis, right? And I want us to probably in the அடுத்த 30 minutes 40 minutes இந்த ஹைபோதிசிஸ் ஒரு டெஸ்ட் பண்ற எண்டவரா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறேன். போன தடவை ரொம்ப மிகுதியா நம்ம ஆங்கிலத்துல பேசணும் அப்படின்னு எனக்கு ஃபீட்பேக் வந்தது. அதனால கொஞ்சம் இந்த தடவை தமிழ் கலந்தும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை, பட் நம்மள ஓபன் பண்ணிக்கலாம். We'll open ourselves to new languages and possibilities. The first point of my hypothesis is, தமிழ்நாடுல இப்ப காஸ்ட் இருக்கு, ஆனா காஸ்ட் சிஸ்டம் இல்ல. First point. இது அவரோட ஸ்டேட்மெண்ட், or at least hearsay from what he said. And I want to move on to the second part of the hypothesis. And caste is used by political parties to mask their failures. This is point 2. Okay. And point 3, caste and social justice is used to paper over the cracks of the current economic system. All right. So this is the three parts of the hypothesis. ஒரு தடவை நான் ரிப்பீட் பண்ணிடுறேன் just for clarity. ஒன்னு, அகாடமிக் என்ன சொல்றாருன்னா, தமிழகத்துல ஜாதி இருக்கு, ஆனா ஜாதிய சிஸ்டம், காஸ்ட் சிஸ்டம் இல்ல. செகண்ட் பாயிண்ட், இதை ஜாதியையும் சமூக நீதியும் அரசியல் கட்சிகள் தங்களோட தோல்விகளை மறைக்கிறதுக்காக உபயோகிக்கிறாங்க. மூணாவது புள்ளி, இப்ப இருக்கிற எக்கனாமிக் சிஸ்டத்தோட இன்கெபாசிட்டியும் இன்இக்வாலிட்டியும் மறைக்கிறதுக்காக ஜாதி உபயோகிக்கப்படுது. இது என்னோட ஹைபோதிசிஸ். இதை டெஸ்ட் பண்ணலாம். It may be true, it may not be true, of course. So Vignesh, your opening remarks on that. Thank you Satish, and வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே காஸ்ட் இருக்கு, காஸ்ட் சிஸ்டம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்ஃபேக்ட் அம்பேத்கரோட ஒரு லைன்ல இருந்தா நான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். there is no caste, there are only castes அப்படின்பாரு. பிகாஸ் காஸ்ட் சிஸ்டத்தோட இன்ஹெரண்ட் ஐடியாவே வந்துட்டு ஒரு கிரேடட் இன்இக்வாலிட்டி தான். ஸோ there needs to be someone else, அந்த அட்லீஸ்ட் 2 பேர் வேணும் இதுல. ஸோ இதை நம்ம பெரிய பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் எல்லாருமே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் லூயி டூமோ as a French பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், அவரு பண்ற வேலையில இருந்தே பார்த்தோம் அப்படின்னா there is ஒரு கிரேடட் இன்இக்வாலிட்டி பத்தி பேசிட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் அம்பேத்கர் இஸ் the first sociologist. ஒரு குறிப்பிட்ட வழக்கு முறைகள் பத்தி கேக்குறேன். I am looking at it, let us say very crudely, from a socio-anthropological view. If I take a particular
மிட் லெவல் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முதலியார் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. I can pretty much look at an end-to-end, or middle, maybe they're not mid-level, maybe they're towards the top. Or I can talk about mid-level, we can talk about 1 year, or they were in the Guru. It doesn't matter. I'm just taking an example, or counter anything. If I look at them as a system, right? Everything is unique about that system. The way அவங்களோட வாழ்க்கை முறையா இருக்கட்டும், இப்ப urbanized changes பத்தி நம்ம தனியா பேசுவோம். However, the mores of that particular caste எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க பெண்களுக்கு வந்து தாலி பண்ற டிசைன்ல இருந்து குழந்தை பிறந்த உடனே என்ன பண்றது, சாவுக்கு என்ன பண்றது, அது வரைக்கும் ஒரு யுனிக்னஸ் இருக்கு இந்த ஜாதிக்குன்னு, ரைட்? That doesn't preclude இந்த ஜாதியோட interactions with other groupings. சரியா? அதனால என்னோட சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதிகள் இல்லைன்னா ஜாதி இல்ல அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். அந்த வெர்டிக்கல் ஃப்ரேம் வந்துட்டு கொஞ்சம் வீக்கன் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களோட, ஐ மீன் தட்ஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பை வாட் யூ ஆர் சேயிங். அந்த ஒரு வெர்டிகல் ஒரு பிரமிடல் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் வீக் ஆயிருக்கு பிகாஸ் தேர் ஆர் ஹோல் லாட் ஆஃப் காஸ்ட். அந்த ஹையரார்கீஸும் வந்துட்டு வைல் தேர் இஸ் ஒன் ஆன் ஒன் சைடு ஒரு டிஸ்கிரீட் ஹையரார்கீஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த 3-4 ஜாதிகள் வந்துட்டு ஆன் த லார்ஜர் ஃப்ரேம் தே மைட் ஆல் பி சிமிலர், பட் இவங்களுக்குள்ளே ஒரு வேறுபாடு இருக்கும், சப் குரூப்ஸ்குள்ளே ஒரு வேறுபாடு இருக்கும். அது வந்துட்டு தட் இஸ் எசென்ஷியலி த டீப்பனிங் ஆஃப் அந்த காஸ்ட். And all of that comes from in the graded inequality தான். So essentially நம்ம ஒருத்தங்களோட அந்த ஒரு struggle for supremacy at least over someone அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு quest தான் இவ்வளோ further breakdown, I mean extensive breakdown of castes or caste system, I mean multiple castes into the individual சின்ன discrete hierarchies கூட அப்படின்னு சொல்லிட்டு there are arguments that are put forward. But on the largely on the top and bottom mattum are somewhere intact, and அதுக்குள்ளதான் இதெல்லாம் ஓடுது அப்படிங்கிறது வந்துட்டு it's still very visible. For instance, today we still have a particular community at the top, and then we do have Dalits at the bottom. அப்படிங்கிறப்போ வந்து in the end to end, and essentially I mean this is exactly what Louis Dumo அப்படிங்கிற அந்த scientist that I was quoting also says, நடுவுல இருக்கிறவங்க ஆர் மேல இருந்து அந்த டாப்ல இருக்கிற ஒரு கூட்டமும் கீழ இருக்கிற ஒரு கூட்டமும் தான் they sort of seal this together. இங்க இந்த ரெண்டு இடத்துலயுமே unsettling நடந்துச்சு அப்படின்னா this will not really sort of stand அப்படிங்கிறது தான். Okay, interesting point. இதுல I want to try and introduce a tool to think about. Okay, ரெண்டு விதமா பார்க்கலாம். It essentially comes from Rabindranath Tagore. Rabindranath Tagore வந்து சயின்ஸை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இப்ப என்னோட தரையில நின்னுகிட்டு நான் வானத்தை நட்சத்திரத்தை பாக்குறேன், நட்சத்திரம் கண் சிமிட்டுது என்ன பார்த்துன்னு சொல்றேன். உடனே சயின்ஸ் என்கிட்ட ஓடி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இல்ல நீங்க நட்சத்திரத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கீங்க, அதனால அது கண் சிமிட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியுது, நீங்க பக்கத்துல போனீங்கன்னா அது கண் சிமிட்டுற மாதிரி தெரியாது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. அப்படியா சரி, நான் சயின்ஸ் கிட்ட சொல்றேன், ஆமா நீங்க சொல்றது சரிதான், நான் நின்னுகிட்டு இருக்கிற இடம் வந்து ஸ்திரமா தட்டையா இருக்குன்னு சொல்றேன். உடனே சயின்ஸ் சொல்லுது, இல்ல நீங்க வந்து பூமிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கீங்க, பூமியில இருக்கீங்க, அதனால உங்களுக்கு வந்து தட்டையா தெரியுது. ஆனா பூமியில இருந்து ரொம்ப தூரம் தள்ளி போய் பாத்தீங்க அப்படின்னா பூமி உண்மையாவே உருண்டைன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சயின்ஸ் சொல்லு. சோ ரவீந்திரநாத் தாகூர் என்ன இம்ப்ளை பண்றாருன்னா, எனக்கு கண்ணுக்கு என்ன புலப்படுதுன்னா, there is this push and pull of perspectivals, right? அந்த மைண்ட்ஃபுல்லா நம்ம இருக்கணும், அதை கொண்டு வரணும்னு நான் முன்னேறேன் இந்த கான்வர்சேஷன்ல. ஸோ ஹவு கேன் ஐ சி தட்? இஃப் ஐ லுக் அட் ஜாதி, நம்ம ரெண்டு முக்கியமான ஆபரேட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கீங்க. ஜாதின்னு ஒண்ணு இருக்கு, ஜாதிய கட்டமைப்பு ஆர் ஜாதிய சிஸ்டம், தமிழ்ல கரெக்டான வார்த்தை என்னன்னு தெரியல. இப்ப நான் உள்ள இருந்து அதை வெளியில பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஜாதிங்கிற இருக்கிறதுல என் ஜாதிக்குன்னு தேவையான எல்லா விஷயங்களும் செட்டா இருக்கு. அது நான் என்னோட வாழ்க்கை பிராக்டிஸோ இல்ல வாழ்க்கை முறையிலயோ ஒரு பகுதியா இருக்கு. இந்த ஜாதிய கட்டமைப்புன்னு நீங்க சொல்றது எங்க வருது அப்படின்னா, இன்னொரு ஜாதி கூட இன்டராக்ட் பண்ற நிலைமையில வருது. சோ go on please, I sense a disagreement. No, you go on.
So are you saying that in the ஜாதிய கட்டமைப்புங்கிறது inherent in the makeup of the ஜாதி itself? நீங்க சொன்ன point of view, perspective is very clear. It is from the outside, looking at these as groupings which interact with each other. However, தமிழ்நாட்டுல வந்து 7 கோடி பேர்ல மேபி ஒரு பெஸ்ட் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு 10 லட்சம் பேர் இந்த மாதிரி பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்களா? ஓகே, 1 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. பட் 6 கோடி பேர் உள்ள இருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. They are inside, they are situated in the context, and they don't necessarily have this long distance perspective of looking at these as. So what is caste to them? What is caste system to them? To people, அந்த மாதிரி ஒரு 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 கக்கூன்னு சொல்லாமான்னு தெரியல. ஐ மீன் ஐம் நாட் ஷோர் இஃப் ஐ கேன் யூஸ் தட் வேர்ட். பட் தென் அந்த ஒரு ஃப்ரேம்குள்ள வாழ்ற ஒருத்தங்களுக்கு வந்துட்டு caste definitely gives almost everything. It's almost a way of life. அதுல இருந்து, I mean, because you have your cultural practices அங்க இருந்தே வந்துருது, உங்களுடைய வாழ்க்கை நெறியும் அங்க இருந்து வந்துருது. அதுக்கப்புறம் வந்துட்டு எனி 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 இப்போ மேஸ்லோட நீட் ஹைரார்கி தியரி பாத்தீங்கன்னா, அந்த ரைட் ஃப்ரம் பேசிக் நீட்ஸ் ரைட் அப் அன்டில் ரைட் அப் டு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து காஸ்ட், உங்களோட காஸ்ட் சிஸ்டம், உங்களோட காஸ்டாலேயே, உங்களோட காஸ்டோட ஃப்ரேம்வொர்க்காலேயே கொடுத்துட முடியும். இன்ஃபேக்ட் there can be an entire life around it as well. அதை வச்சு அவங்க என்ன பண்றாங்கிறது வேற. பட் அந்த காஸ்ட் கேன் ஆஃபர், இன்ஃபேக்ட், பிகாஸ் that's essentially a social grouping தானே. இட்ஸ் a community. அப்ப அந்த கம்யூனிட்டி என்னெல்லாம் கொடுக்குமோ அந்த ஜாதி கம்யூனிட்டி கூட எல்லாமே கொடுத்துரும். ஸோ தேர்ஃபோர் அந்த காஸ்ட்டை வந்து ஒரு கிளாஸா பார்க்காம ஒரு கம்யூனிட்டியா பார்க்கறது will be more useful. This again I draw from Max Weber's understanding of community than class. ஸோ உள்ள இருந்து பாக்குறவங்களுக்கு டெஃபினெட்லி அது இருக்கும். பட் தென் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழல்ல, ஏன்னா இதுக்கு முன்னாடியும், இன்னைக்குன்னா இது புதுசுலாம் கிடையாது, பட் ஈவன் ஒரு 400 500 ஈவன் 600 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் கூட, 1000 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் கூட அந்த ஒரு இன்டராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும்ல. பிகாஸ் ஆஃப் தி இன்டர்டிபெண்டன்சி ஆஃப் த லார்ஜர் வில்லேஜ், லெட்ஸ் சே, இன்னைக்கு வந்து த லார்ஜர் சிட்டி, லெட்ஸ் சே, அந்த ஒரு இன்டர்டிபெண்டன்ஸ் பிட்வீன் பீப்புள் will force you to sort of reckon with where you stand or where the other person stands. So therefore அது ஒரு கம்ப்ளீட்டா நம்ம அதுக்குள்ளே இருந்துட முடியுமா அப்படின்லாம் இல்ல. பிகாஸ் no single caste group today living in a geographically proximate or in a concentrated area engages in every activity, every economic activity for that matter. So therefore the cultural uniqueness or cultural particularistic identity இருக்குமே தவிர, but otherwise you are forced to sort of engage, and therefore you start reckoning with, oh, அவங்க இப்படி, நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு point. It's an extremely interesting point that you make. Of course, it's almost a false dichotomy நீங்க சொல்ல வரீங்க. நம்ம உள்ள இருந்து பாக்குறது வந்து ஓகே, பாக்குறதுக்கு முயற்சி பண்ணலாமே தவிர அது டோட்டலா இதுதான் ஒரு ஜாதி, அது குழுமம், அதுக்குள்ள இது இருக்கு, அவங்க தனியா இருக்காங்கன்னு சொல்லிட முடியாது, which is fair. It would be interesting to talk about the operatives in this environment. அரசியல்வாதிக, they are the prime operators right now in this world. ஏன்னா actually யாரு drivers of the politics today இருக்காங்களோ, they are also the stakeholders of the society, of the castes, of the caste groupings, maybe even of the caste system, right? So அரசியல்வாதிக்கு பண்றது வந்து it's actually a quite clear indicator of what the organism is doing for itself, right? Rather than imposing some kind of a dogma on that organism to say this is what it's doing. So second part na poga virumbaren, which is the second part of the hypothesis, which is the politicians or the political parties today continue to use the caste and the caste system only for the sake of masking their failures of the past. இந்தியாவை தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா we've already achieved something, and in fact our start point எப்படின்னா 1950s and 60sல வந்துட்டு UP and Tamil Nadu are almost on the same line in terms of outcomes. ஆனா there is fundamental change, socio-economic and political change that's happening in the society, and therefore what that's doing, and therefore that's making us look at கட்டமைப்புகள், பேசிக்கலி அரசு கட்டமைப்பு. அண்ட் அந்த அரசு கட்டமைப்பு வந்து நம்மளை வந்து 90s வரும் பொழுது நம்மளுக்கு பயங்கர டைவர்ஜென்ட் அவுட்கம்ஸ் வந்துருது அப்படிங்கிறது தான் அதோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதை வச்சு பார்க்கும் பொழுது ஃபெயில் ஆயிட்டாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின். சரி, அவங்க யூஸ் பண்றாங்கன்றத நம்ம ஒரு வாட்டி அந்த வாதம் எடுத்துக்கிட்டா கூட, bring people together. We bring people together
as a community, let's say தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி, இல்லைன்னா வந்து திராவிடர்கள் அப்படிங்கிற கம்யூனிட்டி, இல்லைன்னா தென் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டிக்கு உள்ள பட் இந்த ஒரு இமேஜினேஷன்ஸ் ஆர் ரீசெண்ட் ஆர் இந்த ஒரு இமேஜினேஷன்ஸ் will actually want a whole lot of people to give up on their particularistic identity, because this is a supra local identity. தமிழர்கள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மதுரைக்காரன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு தமிழருக்கும் there is a மதுரைக்காரன் will become a தமிழர் only if he gives up something of his to become that supra local identity. So அப்படிங்கிறப்போ but to start things off, நீங்க வந்துட்டு ஒரு in a democracy, the moment you want to sort of engage with people, நீங்க வந்து that's your social classification that's existent today. So அத வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்கங்கறத ஒரு क्वेश्चन. ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் பத்தி பேச ஆரம்பிச்சீங்க. ஃபெயிலியரா சக்சஸா அப்படினு பார்க்கிறதுக்கு you also mentioned something in the last part, the first part of the hypothesis conversation. நீங்க என்ன சொன்னீங்கன்னா the மேலையும் கீழையும் ஃபிக்ஸ்டா இருக்கு, மத்ததெல்லாம் ஃபிரிக்ஷன், டென்ஷன், சேஞ்சிங் ஓவர் எல்லாமே உள்ளதான் நடக்குது. சோ அந்த மேலையும் கீழையும் அசச்சா things will sort of go in an interesting direction அப்படின்னு சொன்னீங்க, or in a good direction அப்படின்னு சொன்னீங்க. So அது நடந்திருக்கா? இது ஒரு first question. These socio-political changes, has it effectualized this kind of an outcome? This is point number one. Point number two, comparisons. I want to make, for the sake of argument, for the sake of இப்போ COVID crisisல பார்த்தோம் அப்படின்னா, one of the things that's emerging is Karnataka is doing very well as a state. Bangalore is doing extremely well as a city, and they are almost like the unspoken or the unsung heroes of this COVID crisis. They're testing a lot. Their rate of infection is very, very low. Their rate of deaths is very, very low, etc. So, இப்ப தமிழ்நாடு யூபி கம்பேரிசன் ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாடு and Karnataka, is it a valid comparison? இது in terms of population, in terms of the economic status, economy, Tamil is number 2, Karnataka is number 4 in India. It's about 40 billion GDP ல வந்து Karnataka is lesser than Tamil Nadu. எதுக்காக Karnataka பத்தி பேசுறேன் as a specific example அப்படின்னா, till 2000 the IT thing happened, it was SM Krishna who was the chief minister, right? And it is a state in which the kind of hyper casteist politics did not happen. இப்போ Karnataka politics பாத்தீங்கன்னா கூட it's happening as a linguistic politics, right? It is not explicitly a casteist politics. So is there a point of comparison there between Tamil Nadu and Karnataka? So let's talk about moving the apex and the bottom of the pyramid. Has there been success on that front? To start with, has it unsettled, up and down unsettled like அப்படின்னா, again developmental outcomes in Tamil Nadu நீங்க பாத்தீங்க அப்படின்னா, SCs ஓட வளர்ச்சி இன்னைக்கு for this there is a book by Professor Amit Ahuja அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் சாண்டா பார்பரால இருக்காரு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து மொபிலைசிங் த மார்ஜினலைஸ்ட் அப்படிங்கிற ஒரு புக் போட்டிருக்காரு. அதுல பிகாஸ் it's an American thesis, you will actually have a lot of quantitative data also, parameters. That's exactly why I'm quoting that. It's just not theory. So அதுல வந்து அவர் கிளியரா மென்ஷன் பண்றது என்ன அப்படின்னா, the Dalit grievances in Tamil Nadu have been mainstreamized. So Dalit grievancesங்கிறது ஒரு பர்டிகுலரா எக்ஸ்க்ளூடட் ஒரு எக்ஸ்க்ளூடட் ஸ்பேஸா இல்லாம Dalit grievances வந்து பொது நீரோட்டத்துல வந்துட்டு இணைச்சிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் மகாராஷ்டிராலையும் சொல்றாரு, பட் யூபி பீகார் நடக்கல அப்படின்னு சொல்றாரு, பிகாஸ் ஆஃப் அ சென்ச்சுரி லாங் ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட் அண்ட் தென் சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட்ங்கிறதுனால. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த குறியீடுகள்லாம் சில பார்த்தோம்னா, எக்கனாமிக்லி ஸ்பீக்கிங் there is a convergence of sorts. இதை வந்து நான் எதை வச்சு பாக்குறேன்னா, ஒரு அவுட்கம்ஸ் வச்சு பாக்குறேன். 2012ல இருந்த தர்மபுரி ரயட்ஸோட அவுட்கம்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான். ஒரு மிடில் காஸ்ட் வந்துட்டு போய் அடிக்கும் பொழுது கொலையை விட கொள்ளை ஜாஸ்தியா இருக்கு. அதுல இன்ஃபேக்ட் தேர் நோ டெத்ஸ் பெர் சே, கொள்ளை தான், பிக்கெட்டிங், ரான்சாக்கிங் தான் நிறைய நடக்குது. இன்ஃபேக்ட் அதுலயும் வந்து மொபிலிட்டியின் குறியீடுகள், அதாவது வளர்ச்சி திசாவளிகளின் குறியீடுகளை தான் அவங்க தாக்குறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் டிகிரி சர்டிபிகேட், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின். ஸோ எக்கனாமிக் அண்ட் எஜுகேஷனல் எம்பவர்மெண்டோட குறியீடுகளை தான் வந்துட்டு தாக்குறாங்க, அதை தான் வந்து ரான்சாக் பண்றாங்க. தட் இஸ் ஒன் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு ஆவரேஜ் லேண்ட் ஹோல்டிங்
amongst Dalit castes in Tamil Nadu has actually increased to the extent that inniki we see Devendra Kula Vellalars trying to sort of Devendra Kula Vellalars equivalent castes across the country நம்ம ஊர்லயும் பார்த்தோம்னா they are a lot more assertive and அந்த redistribution வந்துட்டு in fact there is another book on there's another book by Professor Jayaranjan அப்படின்னு சொல்லிட்டு so where he argues that the land redistributionல கூட வந்துட்டு there is some kind of an inroads that we've made அப்படி but we do actually have to look at community by community development பார்க்கணும் but ஒன்னு என்ன தெரியுது அப்படின்னா அந்த 20% reservation that's already there that's been almost fulfilled நம்ம ஊர்ல முக்காவாசி இடத்துல so இது வந்து வளர்ச்சியின் குறியீடுகளா பார்த்தோம். And last thing that I'd say politically, because recognition, redistribution, representation அந்த ட்ரையட்ல நான் எப்பவுமே பார்க்கும்பொழுது திருமாவளவன்ஸ் emergence as a தமிழர் தலைவர், தமிழ் தலைவர் rather than a Dalit தலைவர். In fact, I think that is one point where in fact பாபா சாஹேப் உயிரோடு இருந்து இல்லாத எங்கேயாவது இங்க இருந்தாவது பாக்குறாரு அப்படின்னா இதுதான் அவர் இன்ஃபேக்ட் சந்தோஷப்படுறாரு. இருக்குன்னா பொது நீரோட்டத்துல வந்துட்டு வந்து ஒட்டுறாங்க. இன்ஃபேக்ட் திருமாவளவன் ஸ்பீச்சஸ் ஆல்சோ இஃப் யூ see he doesn't just talk about Dalit grievances. In fact, he talks about economics, he talks about national security, he talks about in the national integration. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜெனரலி Dalit politicians பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் எப்போது. ஸோ அந்த ஒரு பர்செப்ஷன் amongst people also is being changed அப்படிங்கிறது. Ajanta Subramanian சொல்லி இன்னொரு ஸ்காலர் she argues that இந்த நம்ம ஊர்ல நடக்கிற social justice movement has actually intercepted the upper caste from becoming general category. In fact, upper caste வந்துட்டு அவங்களோட caste hegemony-ய எக்ஸ்போஸ் பண்றது வந்துட்டு இந்த ஊர்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு she's actually there's a inequality matter. In fact, there's a book by her Harvard Pressல it's called merit caste and merit in India. IIT Madras பத்தி ஒரு book. It's a fabulous book. I think you all should read. அதுல இருக்கிற அந்த first 100 pages படிச்சீங்கனாலே உங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும் in terms of how அந்த ஒரு அன்செட்லிங் ஆஃப் அப்பர் சொல்றேன் நான் ஹவு அப்பர் காஸ்டோட அந்த ஒரு வளர்ச்சியை வந்துட்டு அந்த ஒரு காஸ்ட்னால அந்த காஸ்ட் கேபிட்டல்னால அவங்க அடைஞ்ச அந்த வளர்ச்சியை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல அப்படின்னு. இன்ஃபேக்ட் அது அவ்வளவு அந்த புக் படிக்கணும்ன்ற நீட் இல்லைன்னா கூட டிஎன் கிருஷ்ணாவோட சீன் அண்ட் அன்சீன் பாட்காஸ்ட் பார்த்தா கூட ஹீல் பி டாக்கிங் அபவுட் திஸ் எக்ஸ்பிளிசிட்லி. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா எஸ் தேர் ஹேவ் பீன் லாட் ஆஃப் ப்ரோக்ரஸ் மேட் அண்ட் இந்த ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்ஸ் உள்ள போய் கிரானுலாரிட்டிஸ் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா தான் இதோட இந்த இது எல்லாமே is it actually attributable to a developmental politics or is it attributable to a caste social justice பத்தி நம்ம இன்னும் பேசல, அதை பத்தி பேசுவோம், we'll talk in a second. நீங்க சொல்ற எல்லா measurable outcomes focus on some kind of an existing framework of a developmental economics, right, or developmental studies, right. அதே சமயம் பார்க்கறோம்னா இந்த சுயமரியாதை மூவ்மெண்ட் ஆகட்டும், சமூக நீதி மூவ்மெண்ட் ஆகட்டும், it's big part of that movement is based on intangibles. So how much of it is actually creditable to the political organization and how much of it is actually creditable to the flow of time? Growth social empowerment-மே பயங்கர பின்னி தான் இருக்கும் இங்க. அதனாலதான் நம்ம எஜுகேஷன் பாலிடிக்ஸ் சைட் பை சைட் பேசிக்கிட்டே இருக்கிறோம். இன்ஃபேக்ட் நான் பிராமின் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்டல் கட்டுறாங்க, ஸ்கூல் கட்டுறாங்க. அதுல இருந்து இன்ஃபேக்ட் நம்ம அந்த ரைஸ் பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் பாலிடிக்ஸ், ஒரு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். And then we are clearly talking about where the capital is lying. அந்த பனியா கேபிட்டல்ங்கிறாரு அண்ணா. இன்ஃபேக்ட் அவர் சொல்ற நேஷனலைசேஷன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் சொல்றாரு. இருந்தாலுமே இப்ப இருக்கிற கான்டெம்பரரி பொலிட்டிக்கல் சினாரியோ பாத்தீங்கன்னா யாருமே இந்த டெவலப்மெண்ட் விட்டு தள்ளி போறது இல்லையே. Be it the Dravidian parties or be it not Dravidian parties, it is still going towards this enrichment of all. Yeah, true. And the enrichment of all, how democratized that development is on a comparative scaleங்கிறதா question. இப்போ அதுக்கப்புறம் நீங்க inevitability சொன்னீங்க, the time எல்லாரும் அதானே பேசிட்டு இருந்தாங்க, இது நடந்திருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ why is that? அப்போ இன்னைக்கு அப்படி பார்த்தா அந்த developmental outcomes, why is it sort of a little different even within the south also? கேரளாலையும் தமிழ்நாடுலையும் மட்டும் ஏன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு as compared to an ஆந்திர பிரதேஷ்ல ஏன் அந்த ரெகக்னிஷன், ரீடிஸ்ட்ரிபியூஷன், ரெப்ரசன்டேஷன்ல ஜெகன்மோகன் ரெட்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் சிஎம் who has 5 deputy CMs who are OBC SC ST லாம் அப்படின்னா
கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் ஒரு பக்கம் வச்சுக்குவோம். பட் நம்மளோட கொஞ்சம் நார்த்துக்கு போனா இந்த கேரளால வந்து சைலஜா டீச்சர்லாம் வந்து 57 ஷீஸ் கோட்டிங். அது 57க்கு ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. they don't understanding because 57 is an outcome no of Namboothiri party election. பட் ஆந்திரால வந்துட்டு ஏன் அந்த ஒரு அப்பர் காஸ்ட் டாமினேஷன், ரெட்டிஸ் அண்ட் கமாஸ் 5% and 6% population continue to rule the roost, and Jagan recently worked that electoral calculus out and it still doesn't seem to sort of be fitting right. I sense this as a failure in that 5 deputy chief minister, each with a caste identity. Exactly. It's a failure. Exactly. So அது காஸ்ட் எக்ஸ்டர்னலைஸ் பண்ணி பாரு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றதே வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் தானே. நம்ம ஊர்ல வந்து இந்த ஜாதிக்காரங்க இந்த சீட் கொடுத்தேன்னு சொல்லி கலைஞரே when he did it in 2001, the architect of social justice எல்லாம் நம்ம சொன்னாலும் அவரே when he sort of resorted to this move he failed. கலைஞரே தெற்குல இருந்து ஒரு சூரியன் ஒரு ஹிந்து புக் போட்டிருந்தாலும், ஒரு மனிதன் ஒரு இயக்கம்னு ஒரு புக் போட்டிருந்தாலும் அவரை மாதிரி ஒரு ஆளே வந்துட்டு எம்ஜிஆர் வந்து மலையாளி அப்படின்னு திட்டினப்ப he lost election after election. சோ அப்ப கேரளால போயிட்டு நீங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு யூ கான்ட் சார்ட் ஆஃப் இவர் ஒரு ஈழவா இவர் ஒரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எலெக்ஷன் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஆரம்பிச்சு அடுத்த நிமிஷம் பிரச்சனை ஆயிடும். இன்ஃபேக்ட் PMK is an example. Let's move on to the third part and then we'll probably see if that can eliminate the first two parts, right? This development politics that we're talking about, social development, economic development, health indicator developments. பல விதத்துல human development indexல Kerala has done much better than many other states, many other countries even. But it is not an economically well-developed place. Whether we need it or not is a completely different question. And on the other hand, there is a place like Tamil Nadu where in the last 20-30 years, பொருளாதார வளர்ச்சி வந்து நல்லா இருக்கு. அதே சமயம் இந்த காஸ்ட் குரூப்பிங்ஸ்ல நம்ம பின்னோக்கி போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இல்லையா? சோ இந்த காஸ்ட்ங்கிறது, காஸ்ட் சிஸ்டம், சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறது கரண்ட் எக்கனாமிக் மேலடிஸ் மறைக்கிறதுக்கான ஒரு ட்ரக்கா? இதுல வந்துட்டு 2-3 ஆர்குமெண்ட்ஸ் நான் வச்சிடுறேன் டப்னா, அதுக்கப்புறம் I'll elaborate so that we cover the breadth first. First things, கேரளாவோட நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல பயங்கர we are significantly better, but then the fact of the matter is இந்த டெவலப்மெண்டோட டெமோக்ரட்டைசேஷன் எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். இன்ஃபேக்ட் நம்ம காஸ்ட் அப்படிங்கறத வந்து நம்மளால ஒழிச்சிட முடியும் அப்படின்லாம் வந்துட்டு I don't live in that kind of space at least now. இன்ஃபேக்ட் அதை நம்மளால ஒழிச்சிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து இன்னும் ஒரு அட்லீஸ்ட் இந்த foreseeable future அது இன்னும் போற மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் அது ஏன் அப்படிங்கிறப்ப வந்துட்டு இதை வந்து நம்ம பயங்கரமா ஒரு மாதிரி டொமெஸ்டிகேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஹவு டு யூ டொமெஸ்டிகேட் இட்னா காஸ்ட் அசோசியேஷன் வச்சே டொமெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. ஃப்ரம் த 1900s வந்துட்டு காஸ்ட் சிஸ்டத்தை வச்சே காஸ்ட் அசோசியேஷன் வச்சே டொமெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. ஸோ எசென்ஷியலி why are you actually coming together? Are you coming together to form a caste association to talk about education, health, development, etc., or are you coming together as a caste association to confront another caste? அவ்வளவுதான். 1990s இப்போ இந்த டெவலப்மெண்ட்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா it's basically being spread across communities. Once it's spread across communities, what's happening is, did all communities get what they expected is the question. So அதுக்குள்ள there is some kind of a disproportionate transfer of wealth or of distribution of wealth. So இந்த ஒரு distribution streamல யாரெல்லாம் கொஞ்சம் கம்மி அடி வாங்கியிருக்காங்க, யாரெல்லாம் கொஞ்சம் கம்மியா they've secured the rewards, and people who have reaped more rewards நடுவுல reap more rewards இருக்கு. Let's take the Nadar Jani, who have done very well economically. Right. New York Times lo ஒரு article இருக்கு, how Nadars have sort of coalesced together. So நீங்க கேட்ட கேள்விக்கு காஸ்ட் எவ்ரிபடி கம்ஸ் டுகெதர் எதுக்காக வராங்க, அடுத்தவங்களை அடிக்கிறதுக்காக வராங்களா இல்ல தாங்க முன்னேறதுக்காக வராங்களா? So Nada is a very clear example that they have grown through internal caste associations, ஒருத்தருக்கு உள்ள business பண்ணி, and they have come up, right? Economically they are doing very well at the moment. And then there is the other example of the Vaniyars, for example, who have probably not done, எனக்கு தெரியல, maybe I am wrong here, please correct me if I am wrong, என்னோட perceptionல சொல்றேன் நானு, that they are coalescing together very strongly, yet that is not turning into an economically strong outcome, right? So in the contrasting cases, maybe there are also in different situations, Counters for example, where a caste group has taken the tack of abstract,
நம்ம வந்து சமுதாயத்துல பெரிய இடத்துல இருக்கணும். Pride வச்சுக்கோமே, if I may say, where they've taken the pride, I call it pride route versus the economic development route. Fair enough. Pride route versus the realistic route, let's say. Yeah, right. Isn't that the case? Yeah, in fact, my பேசினதுக்கு 2 லைன் கழிச்சு, in fact, I was to draw Nada's counters on one side and Pavar's 1 years on the other side. In fact, it's good that you brought it up. Two sentences saved. But then now the deal is, yes, it's the same thing that's happening. There is a Nadar community and counter community are somewhere trying to sort of have achieved their economic progress. So அவங்களும் ஒரு பக்கம் வந்துட்டு they are also leaning on to their caste lineage. அது அப்புறம் வருவோம். பட் தேவர்ஸ்க்கும் 1 இயர்ஸ்க்கும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களால அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பிகாஸ் தேர் ஆல் அக்ரிகல்ச்சர் டிபெண்டன்ட் காஸ்ட்ஸ் அண்ட் தென் லேண்ட் ஓனிங் கம்யூனிட்டிஸ். இப்போ லேண்ட் அண்ட் தென் அதனோட அக்ரிகல்ச்சர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் இதெல்லாம் டவுன் ஆயிருக்கு. இதெல்லாம் டவுன் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட ஷிஃப்ட் நடந்திருக்காங்கிறது தெரியல. இது இந்தியன் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னா ஜாட்ஸ், மராட்டாஸ், பட்டேல்ஸ் அண்ட் காப்பூஸ், இவங்க எல்லாருமே இதுதான் ஃபேஸ் பண்ணிருக்காங்க அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ இந்த பிசன்ட் காஸ்ட்ஸ், இந்த இன்டர்மீடியட் காஸ்ட்ஸும் அந்த ஓபிசி கம்யூனிட்டிஸ்லயே இருக்கிற அக்ரிகல்ச்சரல் காஸ்ட், லேண்ட் டிபெண்டன்ட் காஸ்ட்ஸோட ஷிஃப்ட் ஆஃப்டர் 1990s to other sectors has not happened well. In fact, they have not transitioned. And on the other hand, agriculture as an economic activity is becoming unprofitable or less profitable by day. Our production has not stopped. Our production, in fact, சீமான் சொல்ற மாதிரிலாம் ப்ரொடக்ஷன் எல்லாம் கம்மி ஆகல, ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் கம்மி ஆயிடுச்சுன்றதுனால இவங்களோட ஷிஃப்ட், அதாவது இவங்க அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் கம்மி ஆயிட்டே இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, these guys are not able to negotiate or hold on to the same thing that they used to. So அதனுடைய சொல்யூஷன் அவங்க எங்க பாக்குறாங்க, எங்க பாத்துருக்கணும் அப்படின்னா, திருப்பி they should have gone back to the state and said, now redistribute one more time. We need to enter industries, we need to enter service sector, do something for us on that note ன்னு சொல்றதை விட்டுட்டு, because there is some kind of surplus that they already have, அவங்க என்ன பண்றாங்க, pride route-க்கு போறாங்க. In fact, 1 year வச்சுக்கோமே, as early as recent as 90s they were still arguing on social justice routes. In fact, அந்த அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸோட போட்டோவே வந்துட்டு அந்த 1 year PMK கொடுத்தது தான். அண்ட் அவங்களோட அந்த மூவ்மெண்ட் ஃபார் ரிசர்வேஷன் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரோக்ரெசிவ் மூவ்மெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் எங்களுக்கு ஜாப்ஸ் வேணும், they came to terms with an economic reality that they are living in, socio-economic reality, and they said we need this MBC reservation. Cut 20 years later, now you have someone like you had someone from the 1 year Sangam and all who started sort of going bonkers over 1 year pride suddenly. That's which great. Is actually surprising. And there was, if you actually ever to see S Malayappan on the time la Ramachandra Serva, S Ramachandran Northar, all these guys have dropped their community names. They came to an entire movement of redistribute பண்ணுங்க, எங்களுக்கு டிஎன்சி, அதாவது கல்லருக்கு அதுக்குள்ளே கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டி கொடுங்க, ஒரு கம்யூனிட்டிக்கு எம்பிசி கொடுங்க, ஓபிசி கொடுங்கிற அளவுக்கு வந்துட்டு they negotiated. But today there is also some kind, and in fact Pasumbonoda people who actually looked at Pasumban also looked at him differently at some point. இன்னைக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டா அந்த பிரைட் மூவ்மெண்ட்டுக்கு போறதுதான் வந்துட்டு அவங்களோட ப்ராக்சிமேட் பீப்புள் ஆர் லைக் தேவேந்திர குல வெள்ளாளர், அங்கிருந்து வர ஒரு ஸ்ட்ரகிள், அண்ட் நாடாஸ் ஆல்சோ ஃபார் தட் மேட்டர். அங்கிருந்து வந்த ஒரு காம்படிஷன்ல வந்துட்டு they are not moving on the other side, but then they're pulling back because it's and trust me, it's always enticing to go to the pride route. Yeah, and what is actually causing that? Is it how much of it is attributable to the winner takes all system that is there right now? Looks like in the communities like Devas and Vanias, you said, maybe not their intention, but at least abstractly speaking, state capture seems to be the fastest route to wealth creation for one's own community or one's own grouping, right? And a lot of energy, the pride route is being taken for that intention, is how I see it. So the political class that's emerging out of these caste groups are still looking to take this pride route to get to power, yeah, to get close. அதுலயுமே அவங்க பயங்கர ஒரு அதுலயுமே அந்த எக்ஸ்ட்ரீம் குரூப் வந்து ஜெயிச்சதே இது வரைக்கும் கிடையாது. இன்ஃபேக்ட் அதுலயுமே வந்து நெகோஷியேட் பண்றவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் PMK மாதிரி ஒரு 1 year பிரைட் பேசுற ஒரு பார்ட்டி, இன்ஃபேக்ட் 1 yearsக்காக நாங்க நிக்கிறோம்ன்ற பார்ட்டி வந்து இது வரைக்கும் எலெக்ஷன் வந்து சிக்னிஃபிகண்டா ஜெயிச்சதே கிடையாது. அண்ட் அந்த ஃபார்வர்ட் பிளாக், இப்ப இருக்கிற ஃபார்வர்ட் பிளாக், அவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஸ்டார்ட் பண்ற ஃபார்வர்ட் பிளாக் இல்ல, இப்ப இருக்கிற ஃபார்வர்ட் பிளாக்கா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கிற அந்த முக்குலத்தூர் புலிப்படைன்னு சொல்லி கருணாஸ் இருக்கிற பார்ட்டியா இருக்கட்டும், these guys are not winning elections. Probably ஒரு சீட் 2 சீட் இவங்க எல்லாம் எப்படின்னா பெரிய பார்ட்டி கிட்ட போய் நெகோஷியேட் பண்ணி ஒரு சீட் ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. பட் அந்த எக்ஸ்பிளிசிட்டா இன்னும் அந்த காஸ்ட் பேசி எலெக்ஷன் ஜெயிக்கிற அளவுக்கு நம்ம ஊர்ல இன்னும் நம்ம we didn't go down. But I mean, compared to what we were before, yes, there is a fall. But if we are looking inwards, yes,
there is some kind of a move on the other side. I suppose there is a broader fall in the political culture as such. இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா first things first, there is an entire culture of demonizing politics on the first place. That is on one side. First things என்னன்னா there's a one side என்ன நடக்குது, people காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆக எப்படியா ஜெயிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு புஷ் இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு என்டையர் செட் ஆஃப் பீப்புள் ஆர் சேயிங் அதெல்லாம் அரசியல் அதுக்குப்பான்னு சொல்லி விலைக்கு போறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பக்கம் இருக்கிற அக்கௌண்டபிலிட்டி கம்மியாகுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அண்ணா had that space to sort of talk about what he wanted to talk about because people are asking him questions. At the end it boiled down to பக்தவத்சலம் பதில் சொல்ல அண்ணா பதில் சொல்றாரு. பட் கேள்வி கேட்கறவன நம்ம மறந்துட்டோம்லங்க. So when you probe them to ask questions, அண்ணா பதில் சொல்ல ரெடியா இருந்துட்டாரு. அவர்கிட்ட 100 கேள்வி இருந்துச்சுன்னா அண்ணா கிட்ட 80 பதில் இருந்துச்சு. பக்தவத்சலத்திட்ட வந்து 80 பேரை ஜெயில போட்டாரு, அண்ணா ஜெயிச்சிட்டாரு. Talk about the hypothesis and tell in your view how this hypothesis has stood the scrutiny. காஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னா டெஃபினெட்லி இருக்கு. ஆனா காஸ்ட் வந்து இன்னமும் அந்த டாமினன்ட் ஆர் இஸ் காஸ்ட் ஆர் கேன் வி foreground காஸ்ட் டு வின் சம்திங்? Probably not yet. Does But are we moving? Does that actually show that the caste system doesn't exist? So caste system is definitely intact அப்படிங்கிறது தான் என்னோட ஃபீலிங். அதோட ரெசிலியன்ஸ், இன்ஃபேக்ட் என்னோட பாயிண்ட் என்னன்னா அதோட நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் அப்படியே இருக்கு, ஃபசாட் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. அண்ட் தட்ஸ் த ரெசிலியன்ஸ் ஆஃப் காஸ்ட். ஃபார் இன்ஸ்டன்ஸ் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீ தலித், நீ வந்து பஞ்சமர், நீ சூத்ரன் அப்படிங்கிற ஆரம்பிச்சதுல இருந்து டுடே வெஜ்ஜா நான் வெஜ்ஜா இல்லைன்னா வந்துட்டு வேற வேற கல்ச்சர்னாங்க, ஹைஜீன் இஷ்யூஸ், அந்த நீ புதுசா வந்து இந்த ஆட்டா டோயிங் இது வந்துச்சு கென்ட்ல இருந்து, ஆர் யூ லெட்டிங் யுவர் மேட் கிளீன் டோ நீட் யுவர் டோ by this அந்த அளவு. So there's some kind of resilience of the nuts and bolts அப்படியே தான் இருக்குது அந்த எசன்ஸ். வீட்டுல இருக்கிற ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து தனியா ஒரு தட்டும் கிளாஸும் கொடுத்துடுறது. ஸோ அந்த நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் இருக்கு. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டாங்க, அதை எக்ஸர்ட் பண்றவங்க கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் டிஃபரெண்டா பண்றாங்க. And the second point about the politicians exploiting the caste and social justice now for their, as long as caste is a community, as long as caste serves as a community, politicians will try exploiting it. But then on the larger அரசியல் மரபு, is it containing them to do it, containing them from doing it, or letting them do it ங்கிறது தான் question. நம்ம ஊர்ல by far it is still containing them, looking at the outcomes. And okay, that's very interesting. I sense that is actually it's actually starting to go the other way. You know, maybe right. There is this, நீங்க சொல்ற மாதிரி there is keeping up the appearances at the top party structure. From what comes out through the party speakers seems to be like this, contained within this broad political culture, but on the happenings ellame it seems to be completely breaching the banks, you know. No, in fact அதையும் அவங்க பயங்கரமா நியூட்ரலைஸ் பண்றாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு இடத்துல வந்து நீங்க ஒரு 1 year கேண்டிடேட் நிப்பாட்டி 1 year vote வாங்கிடலாம்னு நினைச்சா, இப்ப 4 1 year கேண்டிடேட்டா 1 year vote எங்க போகுது? 1 year votes neutralized there. Yeah, அந்த மாதிரி what's happening is, and இன்னொன்னு என்னன்னா party positions, because of 4 1 year நிறுத்துறதே தான் I'm saying it's actually breaching the banks, you know. It's not necessarily புடி வரீங்களா நீங்க? So but அப்ப அந்த 4 1 year நிப்பாட்றப்ப அப்ப caste plus if that particular 1 year is able to sort of voice the opinions of the other communities that are there, அவர் தான் ஜெயிக்கிறாரு. So there is a push for him to actually break his own identity. Suddenly வந்துட்டு இப்போ you'll actually come out and say, நான் வந்து இன்னாரோட பையன் இன்னாரோட பேரன்லாம் பேசுறதுக்கு பதிலா நான் உங்க எல்லாருக்கும் வேலை பாக்குறேன் அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்கோர்ஸ் ஷிஃப்ட் நம்ம புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல. அண்ட் இன்ஃபேக்ட் நாங்களாம் அந்த காலத்துல ஆண்டவங்க தெரியுமாங்கிறத விட நான் வந்து உங்க மக்களின் சேவகன் அப்படின்னு சொல்றேன். Which brings us to the third point, which is எல்லாரோட வெல்ஃபேருக்கும் ஒர்க் பண்ணா there seems to be a greater chances of success in this economic system, and B, there seems to be greater chances of actually getting to power also, from what you're saying. And that's good. So எனக்கு கண்ணுக்கு புலப்படுறது என்னன்னா, the hypothesis has been violated in some places and has been reinforced in some places. So caste exists, caste system also exists, as you say. Politicians have to necessarily talk for the caste groupings. However, they need to focus more on the broader development of everybody. Yeah. I call this caste plus model.
ஸோ காஸ்ட் மட்டுமே வச்சு நம்ம ஒன்றும் இன்ஃபேக்ட் இப்பயும் வச்சு பாருங்களேன், இப்போ வளர்ந்த காஸ்ட் வந்து ஒரு எக்கனாமிக்கலி வளர்ந்த காஸ்ட் வந்து ஜாதி கிட்ட போக மாட்டாங்களா? இப்போ போறாங்களே. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த இன்னைக்கு இருக்கிற அந்த ஃபார்வர்ட் கவுண்டர்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் நாடார், ஸோ பயங்கரமா பெனிஃபிட் ஆனவங்க தான், எக்கனாமிக்கலி பெனிஃபிட் ஆனவங்க தான் இன்னைக்கு வந்து பிஜேபி பக்கம் போறாங்க. And something to do with marriage, as Ambedkar said, he says 2 points. He talks about marriage, eating and marriage, and eating has a lot, where marriage hasn't. ஸோ ஆமா, அந்த ஒரு எண்டோகமி ஒரு பக்கம் இருக்கு. பட் இன்னொன்று அவங்க தான் போறாங்க. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நாங்க தமிழர் அல்ல, நாங்க ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லார்ஜர், நாங்கெல்லாம் இந்துக்கள் முஸ்லிம்க்கு எதிராக போறாங்க. Now the fissure is being created by the hit her to communities that had faced violence at some point, faced oppression at some point, grown at some other point, and now these guys are actually going back to being the oppressors. I mean, which is actually surprising for that matter. I want some data on that. However, maybe another time, Yes. whether they are being the oppressors. For example, எனக்கு தெரிஞ்ச இந்த கொங்கு regionல there is a broad-based growth, broad-based development, not only in specific sectors and industries. Across காஸ்ட் வயலன்ஸ்க்கு அவங்க போகணுன்ற நீடே கிடையாது. அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் டு தட் லார்ஜர் ஹிந்து ஐடென்டிட்டி சார்ட் ஆஃப் இஸ் புட்டிங் தெம் இன் லார்ஜர் ஹிந்து ஐடென்டிட்டி, இன் a narrow Hindu identity, in a narrow exclusionary Hindu identity, is trying to sort of bring them in odds with what they stood for and what they are standing for. Ultimately, there will always be some kind of an effort to consolidate gains. Yeah, this. And when sands are shifting so much, when nexuses and alliances are totally unreliable, caste seems to be a safe way to build and maintain a network, isn't it? There is kinship at the end of the day. And to consolidate gains, whether it's economic gains or material gains, that seems to be a possibility, that seems to be closest to our people. Right. See, it is the marker of, it is the classification unit of Indian society at some point. We like it or don't like it. We want to break out of it, but it is continuing to be today. So therefore, அது அப்படி ஒரு கம்யூனிட்டியா இருக்கும் பொழுது அதை வச்சு ஒரு அரசியலுக்கு வந்து, I mean, as long as elections are about, or democracy is about elections and elections are about numbers, இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொன்னா வந்துட்டு they will try. பக்கம் காஸ்ட் கம்யூனிட்டிஸ் என்ன பண்றாங்க, ஒரு அரசியல் ஒரு ஜாதி சங்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு பசங்க படிக்கணும்னு போறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அதே ஜாதி கட்டமைப்பு ஆரம்பிச்சு மாநாட்டை கூட்டி பெருமை பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஃபைட், இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இவரு ஜெயிச்சாதான் அடுத்த அரசியல், இவரு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா திருப்பி பின்னோக்கியான அரசியல். மிக்க நன்றி விக்னேஷ் ஜாயின் பண்ணதுக்கு. கண்டிப்பா நம்ம அடுத்த எபிசோட்ல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஃப்ரம் 1950 ரிபப்ளிக் டே, i.e. the birth of the constitution, birth of a nation, let us say, to or birth of a country, definitely, to 1991, Dr. Manmohan Singh budget, I think 28th February 1991, where economy was liberalized, which has changed everything in terms of how castes relate to each other. அதை பத்தி அடுத்த வாரம் பேசுவோம். இது வரைக்கும் எங்க கூட இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு விக்னேஷ். நீ பார்த்துட்டு இருந்த உங்களுக்கும் நன்றி. அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.